வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க. கடலை ஆட் பண்ணிக்கோங்க, பேனில் பட்டை கிராம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா அந்த சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, ஒயிட் ரைஸுக்கு, ரச சாதம், தயிர் சாதம், ஈவன் பிரியாணிக்கு கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வச்சு சாப்பிட்றதுக்கு. கரம் மசாலா, குழம்பு மசாலா தூள், வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிங்க. இந்த மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் அரைச்ச பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நாங்கள் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். குக்கரில் வைக்காமல் இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் வந்து வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சிக்கனும் சாஃப்டாகவும் இருக்கும். அந்த தண்ணியை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மெயினே அதுதாங்க. சிக்கனை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியுமே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பவுடர் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த பவுடர் எப்படிங்கிறத நீங்கள் என்னோட சேனலில் போய் பார்க்கலாம். இந்த தலையை வந்து ஆட் பண்ணிக்கிங்க. கொத்தமல்லி பவுடர் தலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி போட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழித்து இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கும். அப்போ தான் சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தேங்காய், மெயினே இந்த தேங்காய் தாங்க. அந்த தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கனோட. அந்த சிக்கனோட கிரேவி பார்த்தீங்கன்னா அந்த தேங்காவோட நல்லா இறங்கி இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கே. இல்லை ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா அந்த கிரேவியை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் அந்த தேங்காய் தாங்க ஹைலைட்டே. அந்த தேங்காய் சாப்பிடும்போது அந்த சிக்கன் கிரேவியோட ஜூஸ் அவ்வளோ இறங்கியிருக்குங்க. சாப்பிட்றதுக்கே செம்மையாக இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணிக்கு இந்த சிக்கன் கிரேவி வந்து நாங்கள் செஞ்சோங்க. வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்ததுங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்ட்டு. சிக்கனுமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்குதுங்க. சாப்பிட்றதுக்கே நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. அடுத்தது தேங்காய்ங்க. தேங்காயில் எப்படி இருந்து தெரியுமாங்க அந்த ஜூஸு செம்மையாக இருந்தது. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.